உங்களுக்கு சுகர் இருக்குது, ரொம்ப குண்டா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உடம்புல இருக்க கெட்ட நீரை எல்லாம் வெளியேற்றுறதுக்காக இந்த பார்லி அரிசி சேர்க்கிறோம். புரோட்டீனுக்காக பாசி பருப்பு சேர்க்கிறோம். கொளுத்தவனுக்கு கொல்ல குடுன்னு பழமொழி இருக்குது. இந்த கொள்ளுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே கரைச்சிரும். எல்லா எலும்புகளையுமே வலுப்படுத்துறதுக்காக கருப்பு உளுந்து சேர்க்கிறோம். இது கூடயே காய வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகும் ஜீரகமும். இது எதுக்காக சேர்க்கிறோம்னா ஜீரணமாகறதுக்காக இது சேர்க்கிறோம். இப்போ ஒரு பொருளா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கருப்பு கவுனி அரிசியை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணுங்க. ஆனா இது ரொம்ப டைம் எடுக்குங்க. டைம் எடுத்து தான் நம்ம வறுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இது வறுந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா சடசடன்னு வெடிக்குங்க. அந்த நேரத்துல இதை நம்ம எடுத்துடணும். இப்போ பார்லி அரிசியை வறுத்துக்கலாம். சேம் தாங்க, லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு பொறுமை வேணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ஒரு பொருள் வறுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். 1/4 மணி நேரம் இல்ல 20 நிமிஷம் ஆகும். இதை இதுல கொட்டிடலாம். இப்ப கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வறுக்கிறது உங்களுக்கு தெரியலனாக்க கூடயே கொஞ்சமா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இது பழகிருச்சு, அதனால நான் அப்படியே வறுத்துக்கிறேன். கருப்பு உளுந்துல பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. எலும்பு எல்லாத்தையும் நல்லா பலப்படுத்துங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்க கூட இதை நல்லா சாப்பிடலாம். பாருங்க, இதுவும் நல்லா வறுந்துருச்சு. இதையும் ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தரலாம். பாசி பருப்புல நிறைய புரோட்டீன் இருக்குதுங்க. நம்ம சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சுகர் பேஷண்ட் புரோட்டீன் எடுத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல்லே இருக்கும். இப்போ இதுவும் வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். அடுத்ததா கொள்ளு சேர்த்துக்கலாம். அந்த கொள்ளு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சிருங்க. உங்களுக்கு வயிற்றுல மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் கெட்ட கொழுப்பு இருக்குதோ அது எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில எடுத்துரும். வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு தாங்க. கொளுத்தவனுக்கு கொல்லக்கூடன்னு பழமொழியே இருக்குதுங்க. இப்போ இதுவும் நல்லா வறுந்துருச்சு. ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். இப்போ அடுத்து மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் வறுத்தரலாம். பூண்டு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி காய வச்சிருக்கேன். அதனால இதுவும் சீக்கிரமாவே வறுந்துரும். இப்போ இதெல்லாம் ஜெமிக்கிறதுக்காக தான் மிளகு, பூண்டு, ஜீரகம் 3மே சேர்த்திருக்கோம். இதெல்லாம் சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். கஞ்சி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம மிஷின்ல கொடுத்து அரைக்கணும். இந்த கஞ்சியை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்குங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பதான் கட்டிகள் இல்லாம நல்லா கரைஞ்சு வரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம். இது பாத்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அவ்வளவுதாங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்ல தயிர் ஊத்தி கூட சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.